ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து எக்ஸாம் வந்து எப்படி எழுதுனீங்க? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணீங்களா? எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் ஒன் வேர்டுக்கான ஆன்சர் கீய வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சிறியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இன்மையிடும் விருந்து. பொது வாழ்வில் டேஷ் கூடாது. டேஷில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இதுக்கு வந்து நடித்தல், நடிப்பு. அல் வந்து வந்தாவே அது என்னது தொழில் பெயர்ன்னு அர்த்தம். அடுத்தது 13th கொஸ்டின் பாருங்க. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்னதுன்னா உருவகம். வெண்பா என்ன ஓசை பெற்றோரும் செப்பல் ஓசை வந்து பெற்றோரும். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்னதுன்னா சருகும் சண்டும். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக. வீசு தென்றல் தொகையினோட வகை வந்து வினைத்தொகை. அடுத்தது பின்வருவற்றில் முறையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. நெக்ஸ்ட் பாருங்க 10th கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். விருந்தும் மருந்தும் 3 நாள். அடுத்தது பாடல் கொடுத்து அதுல இருந்து வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பரிபாடல்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க 13th கொஸ்டின். பாடல் இடம்பெற்றுள்ள அடிமோனை வந்து உரு அரி உந்து வலி. ஊழ் ஊழ் இச்சொல்லினுடைய இலக்கண குறிப்பு என்னதுன்னா அடுக்கு தொடர். இதோட பாடலின் ஆசிரியர் வந்து கீரந்தையார். மீதி இதுல ஒன் வேர்டு வந்து கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினும் வந்து சரியா அட்டன் பண்ணிருப்பீங்க எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எப்படி எழுதியிருந்தாலும் இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இத அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ! இந்த கொஸ்டின் விட்டேனே, இது எழுதலையே அப்படின்லாம் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சது தான். எழுதுனதுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நம்பிக்கையோட அடுத்த எக்ஸாம் என்னவோ அதுக்காக வேலைய பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.